Hi guys, this is Dr. Anjugam Duraisamy, cosmetic dentist from Tamira Plastic Surgery. ஸோ நீங்கள் யங்காக இருக்கீங்களா இல்லை மிடில் ஏஜ்டாக இருக்கீங்களா ஆனால் பல்லு மட்டும் ரொம்ப வயசானதாக தெரியுதா இது மூலிமா நீங்கள் இன்னும் வயசானவங்களாக தெரியுறீங்களா ஸோ அதை கரெக்ட் பண்ணுறதுக்கு சில ஆப்ஷன்ஸ் இருக்குது அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம் வாங்க. ஸோ டூத் ஏஜிங் அப்படின்னா என்ன, இது எதனால் உருவாகுது அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஸோ டூத் வேர் அண்ட் டேர், அதாவது நம்ம பல் கடிச்சிக்கிட்டே இருக்கும்ல, ஒரு டென்ஷனாக இருக்கும் போது நம்ம பல்லு கடிப்போம், இல்லை நைட் டைமில் வந்து பல்லு கடிப்போம், அது வந்து பிரக்சிசம் சொல்லுவாங்க. ஸோ நம்ம இது ஒரு ஹேபிட்டாகவே நம்ம பல்லு கடிச்சிக்கிட்டே இருந்தோன்னா ஆப்வியஸ்லி வந்து உங்களுக்கு பல்லு வந்து தேஞ்சு சின்னதாக இருக்கும். ஸோ பல்லு தேஞ்சதுன்னா ஹைட் ஆஃப் த பல்லும் குறையும் இல்லையா, அதே மாதிரி ஃபேஸும் கொஞ்சம் டிஃபர் ஆகும். தட் லீட்ஸ் டு சங்கன் ஃபேஸ். ஸோ சங்கன் ஃபேஸ்னால உங்களுக்கு ஒரு ஓல்டர் ஏஜை வந்து காட்டும். செகண்ட், டிஸ்கலரேஷன் ஆஃப் த டூத் எதனால் உருவாகுது, இதை பற்றி நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் போன வீடியோவில். பட் அதுக்கேன் நான் உங்களுக்கு ரிப்பீட் பண்ணுறேன். உங்களுக்கு டிஸ்கலரேஷன் ஆஃப் த டீத் எதனால் உருவாகுதுன்னா உங்களுக்கு ஹேபிட்ஸ் இருக்கணும், அதாவது ஸ்மோக்கிங், ட்ரிங்கிங், அப்புறம் கலர்ட் ஃபுட்ஸ் அந்த மாதிரி இருக்கும் போது உங்களுக்கு எல்லோயிஷ் டு உங்களுக்கு ஸ்டெயின்டு டூத் வந்து உருவாகுது. ரெண்டாவது, ஏஜ் ஃபேக்டர்னால உங்களுக்கு டிஸ்கலரேஷன் உருவாகுது. ஏஜ் ஃபேக்டர் என்ன, இப்போ நம்ம யங்கராக இருக்கும் போது உங்களுக்கு நல்லா பிரைட்டராக இருக்கும். ஸோ ஏஜ் ஆக ஆக உங்களுக்கு எல்லோவிஷாக, டார்க் எல்லோவிஷாக கூட மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தேர்ட் ஆப்ஷன் என்னென்னா உங்களுக்கு மிஸ்ஸிங் டூத் வந்து இப்போ வந்து பின்பற்கள், முன்பற்கள் எங்கே இருந்தாலும் ஒரு மிஸ்ஸிங் டூத் இருந்ததுன்னா அங்கே உங்களுக்கு ஒரு கேப் உருவாகுது கிடைக்குங்களா. அந்த கேப்பில் வந்து உங்களுக்கு வந்து ஸ்கின் உள்ளே போகுது. ஸோ அப்போ வந்து உங்களுக்கு இன்னும் ஒரு சங்கன் ஃபேஸ் உங்களுக்கு உருவாகும். இது மூலயமா யூ கேன் லுக் ஓல்டர் தேன் யுவர் ஏஜ். ஸோ ஃபோர்த் ஆப்ஷன் என்ன, ஷிஃப்டிங் ஆஃப் டூத்துன்னு சொல்லுவாங்க. அதாவது உங்களுக்கு இப்போ ஒரு மிஸ்ஸிங் ஸ்பேஸ் இருக்குது, அதாவது ஒரு பல் முன்னாடி இருந்து அது விழுந்து நீங்கள் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணாமல் இருந்ததுன்னா அந்த ஸ்பேஸில் வந்து பல்லு நவுறும். தட் இஸ் கால்ட் ஃபிசியாலஜிக்கல் மூமெண்ட் வாங்க. ஸோ அந்த கேப்பில் உங்களுக்கு ஸ்கின் உள்ளே போகும். இதுவும் வந்து ஒரு சங்கன் லுக், ஓல்டர் ஏஜை உங்களுக்கு கொடுக்கும். ஸோ அந்த ஸ்பேஸில் என்ன பண்ணணும், நம்ம ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் டூத்து நம்ம வைக்கணும். ஸோ இதனால தான் உங்களுக்கு ஓல்டர் லுக் கிடைக்கிது இஃப் யூ ஆர் யங் ஆல்சோ. ஸோ இது கரெக்ட் பண்ணிக்கிறதுக்கு என்னென்ன ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு டிஸ்கலரேஷன் தான் மெயினாக இருக்கும். ஸோ அதுக்கு வந்து நம்ம டீத் ஒயிட்னிங் பண்ணிக்கலாம். இந்த டீத் ஒயிட்னிங்னால உங்களுக்கு பிரைட்டண்டாக உங்களுக்கு ஒரு டீத் கிடைக்கும். ஸோ கான்ஃபிடென்ட்டாக நம்ம ஸ்மைல் பண்ணலாம். ரெண்டாவது, ஸோ மிஸ்ஸிங் டூத்னால உங்களுக்கு சங்கன் ஸ்கின் இருக்குது அப்படின்னு நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ இந்த மிஸ்ஸிங் டூத்தில் என்ன பண்ணலான்னா நம்ம இம்ப்ளான்ட்ஸ் வைக்கலாம். ஸோ அந்த கேப்பை வந்து நம்ம மறைச்சி நம்மளுக்கு வந்து ஈவனாக நம்ம பல் இருக்கிறதுனால உங்களுக்கு ஈவனான உங்களுக்கு வந்து ஒரு ஜா லைன் கிடைக்கும், ஒரு யங்கர் லுக்காக இருக்கும். அப்புறம் வேர்னியர்ஸ் மூலமா உங்களுக்கு கரெக்டான ஷேப், பிரைட்னஸ் எல்லாமே நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது உங்களை இன்னும் யங்கராக காட்டும். அப்புறம் நீங்கள் சிரிக்கும் போது உங்களுக்கு இந்த கம்ஸ்னாலேயும் உங்களுக்கு வந்து ஓல்டர் ஏஜும் உங்களுக்கு காட்டும். ஸோ இதுவும் நம்ம வந்து கம் பிக்மெண்டேஷன் ட்ரீட்மெண்ட் பண்ணி உங்களுக்கு இன்னும் ஹெல்த்தியான கம்ஸ் நம்மளுக்கு க்ரியேட் பண்ணால் பியூட்டிஃபுல் ஸ்மைல் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த ரீசனால தான் நம்ம யங்கராக இருந்தாலும் ஓல்டர் லுக் நம்மளுக்கு கிடைக்கிது, ரொம்ப டல் ஸ்மைலாக நம்மளுக்கு காட்டுது. ஸோ இந்த ட்ரீட்மெண்ட் நீங்கள் பண்ணிக்கிட்டிங்கன்னா நம்ம ஓல்டராக இருந்தாலும் சரி, யங்கராக இருந்தாலும் சரி, பியூட்டிஃபுல் ஸ்மைல் உங்களுக்கு கிடைக்கிது. என்றுமே நம்ம யூத்ஃபுல்லாக மெயின்டைன் பண்ணிக்கலாம்.